அடுத்த கனமழை எப்போதுன்னு சொல்லி மறக்காம தேதி குறிச்சுக்கோங்க. எந்தெந்த நாள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சில நாட்களாக நமக்கு 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் நிறைய மாவட்டங்கள்ல கனமழை வந்தது. குறிப்பா டெல்டாவில் 5 முதல் 7 சென்டிமீட்டர் மழையும், அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகளில் 8 முதல் 14 சென்டிமீட்டர் மழையும் கடந்த 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நம்ம என்ன அறிவித்திருந்தோமோ அதே போலவே மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம். அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. உங்களுக்காகவே துல்லியமான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதனால எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க. யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து டிசம்பர் மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாக வாய்ப்பு இருக்கு. அது குறித்து நம்ம இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள முடியும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. எதுக்காக இதை கொடுத்துருக்கோம்னா, நம்ம சேனல் பாக்குறவங்க எல்லாருக்குமே 70% இருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம். எல்லா பொருட்களுடைய விலையை நம்ம குறைச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்க அந்த ஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக் கொள்ளுங்க. குளிர்காலங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வரும். தமிழகத்தில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மாலையில் சில இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். குறிப்பா நமக்கு தெற்கு பகுதிகள், தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில சில இடங்கள்ல லேசான மழை, மிதமான மழைன்னு சொல்லி அவ்வப்போது ஒரு கணிசமாக ஒரு சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் அதிகம் எதிர்பார்க்க முடியும். அதனால அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துக்கு மாலை நேரம் மழை வாய்ப்பாக நம்ம தமிழ்நாட்டுல எதிர்பார்க்க முடியும். சில மாவட்டங்கள்ல, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இரவு நேரங்களிலும் லேசான மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். பகல் நேரங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில மாவட்டத்துல பகல் நேரங்கள்ல வெயில் காணப்பட்டாலும் மீண்டும் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்புகள் எப்போது அப்படிங்கிறதையும் கண்டிப்பா இந்த வானிலை இருக்கையில கேட்டு பயன்பெற போறோம். ஒவ்வொரு மாவட்டங்களும் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு புரியும். வட தமிழக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை, அதாவது லேசானது முதல் மிதமான மழை, லேசான மழைனா அந்த சாரல் மழை போல அவ்வப்போது இருக்கும். மிதமான மழையும் பதிவாகும். குறிப்பா எந்தெந்த இடங்கள் அப்படின்னா சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற இடங்களில் அவ்வப்போது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். சில இடங்கள்ல லேசான மழை பொழிவு, சில இடங்கள்ல மிதமான மழை என நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகளும் வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். ஏன்னா சில இடங்கள்ல நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழையாக இருந்தாலும் சில இடங்கள்ல நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இந்த 5 மாவட்டங்களை நம்ம மழை எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பகுதியாக சாரல் மற்றும் மிதமான மழை, சில சமயங்கள்ல மாலை நேரங்கள்ல மழை பதிவாகும். அடுத்ததா வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்கள், இந்த இடங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு இயல்பிலிருந்து நமக்கு 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைகிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பல இடங்கள்ல இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால ரொம்ப நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள். ஏன்னா பனிப்பொழிவு தானே அப்படின்னு சொல்லி நம்ம அஜாக்கிரதையா விட முடியாது. ஏன்னா நம்ம போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகாலையில பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகி இருக்கு. அதனால ஒரு 14 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் ஒரு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோத்தகிரி, குன்னூர்ல இங்கெல்லாம் எவ்வளவு மழை இருக்குமோ, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மாவட்டத்தில் இந்த கோத்தகிரி, குன்னூர் இங்கெல்லாம் எந்த அளவுக்கு பனிப்பொழியினுடைய தீவிரம் இருக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகளும் ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா பொதுவாக நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பத்தி கேட்டிருந்தீங்க. இங்க நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே நம்ம தென்மேற்கு பருவமழையில தான் நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டத்துல மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அதே பனிப்பொழிவு தான் உள் மாவட்டத்திலையும் பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பா வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு எப்படி நம்ம மலை பகுதிகளில் எந்த அளவுக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு உள் மாவட்டத்திலையும் பனிப்பொழிவானது சற்றே தீவிரமாக காணப்பட்டு வருகிறது.
ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவும், அதே மாதிரி சில இடங்களில் நமக்கு பனிப்பொழிவும் காணப்படும். அதாவது ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாகவும், அதே மாதிரி ஒரு சில இடங்களில் நமக்கு பனிப்பொழிவாகவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு பனிப்பொழிவாகவும் நமக்கு எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இங்க அதிக அளவில் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வறண்ட வானிலை, அதாவது குறிப்பாக நமக்கு பகல் நேரங்களில் வறண்ட வானிலை காரணமாக வெயில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வாய்ப்பும் அதிகம் எதிர்பார்க்கலாம். பனிப்பொழியினுடைய தீவிரம் குறிப்பாக நமக்கு அதிகாலை நேரங்களில் 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரை கடலோர மாவட்டங்களில் பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 19 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரை டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேர வெப்பநிலையாக பார்க்கப்படுது. குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். ஓரிரு இடங்களில் நமக்கு லேசான பனிப்பொழிவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நமக்கு தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் எதிர்பார்க்க முடியும். சில இடங்கள்ல பாருங்க, இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல் பக்கம் சாரல் மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம். அதுவும் நமக்கு ரொம்ப நேரம் கூட கிடையாது, ஒரு 15 நிமிஷத்துல ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் அவ்வப்போது ஒரு பகல் நேரங்களுக்கு அப்புறம் சில இடங்கள்ல லேசான மற்றும் மிதமான மழை இருக்கும். மற்றபடி அதிக அளவு கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்காது. பெரும்பாலும் அதிகாலை நேர பனிப்பொழிவும் தென் மாவட்டத்துல இனி வரும் நாட்கள்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். சரி, இவ்வளவு நேரம் நமக்கு தற்போதைய வானிலை நிலவரத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த கனமழை எப்பதான் வரப்போகுது அப்படின்னு பல பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம நிச்சயமாக சொல்றோம். டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல பகுதியாக மழையானது தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டிசம்பர் இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையும். ஒரு கனமழையாக மிதமான மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு நிகழ்வுகள் முழுமையாக கரையை கடந்தால் மட்டுமே அதி கனமழை மற்றும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல உருவாகும். அது தமிழகத்தை நோக்கி நகருமா என்பது குறித்து வரும் நாட்களில் நிச்சயமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு ஜனவரி மாதங்கள் பொங்கல் முடிகிற வரைக்கும் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. அதனால கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த மழை வாய்ப்புகள் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களிலேயே எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த வருஷத்தின் முதல் வாரத்திலேயே நமக்கு மழையோட தொடங்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல சொல்றோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்கிக் கொள்ளுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.